everyone. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். So that if you don't understand anything or anything, just pop in and let me know. எவ்வளோ பேருக்கு இங்கே ஸ்பீச் தெரபிஸ்ட்னால் என்னன்னு தெரியும்னு எனக்கு தெரியல. But we deal basically with children who have delay. லேட்டாக பேசுகிற குழந்தைங்க, ஆட்டிசம் டிஸார்டர், அந்த மாதிரி குழந்தைங்களோட டீல் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனில் நான் இருக்கேன். It is a pleasure being working with Divya ma'am for the past 1 year. A huge kudos to her and her team for the work and dedication to every child that they are providing. So kudos to your team. இன்னைக்கு scenarioல பார்த்தீங்கன்னா 1 in 48 children have speech and language disorder. 1 in 48 is it's a big number. What happens actually is early identification and intervention is the key for them to reach the milestones. Play schools and schools play a very important role in identifying children who need that help and provide the necessary support. I am so glad Bodhimaram is taking the initiative and identifying those children and helping them when and where the children require. There are 2 issues நான் இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். One, it's the screen time. How many of us give screen time to our children? Let's be true, no judgments here. I am a parent of 9-year-old and a 6-year-old. So I really know what happens in a home environment. So யாருக்கும் இந்த judgment இல்ல. But on the screen time என்ன பண்ணுங்கிறத I really want to discuss with you because those are predominantly the cause for speech delay that I am seeing nowadays. So I really want to highlight what are the impacts of screen time on your children. Screen time basically எப்போ ப்ரிடாமினண்ட்டாக ஆரம்பிக்கணும்னா நமக்கெல்லாம் மீல் டைம் ஸ்ட்ரகிள்ஸ். சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே எப்படி நான் சாப்பிட வைக்கிறது? த ஈஸியஸ்ட் வே, ஒரு ஸ்க்ரீனை கண்ணு முன்னாடி கொடுத்தேன்னா என் குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்கும், நான் பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். So that is the most easiest way. The screen time starts with meal time, but it does not end with meal time. It slowly seeps into their daily life. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நான் ஸ்க்ரீன் கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்க்ரீனை கொடுக்க ஆரம்பித்து சாப்பிட வைக்க ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டெப் 1 is we give them the screen time and start feeding so that our life is easier. They are sitting in a place, they are just opening their mouth, you pop in the food, life is over. அது ஸ்லோவாக எப்படி மாறும்னா, நீ ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அவங்க நம்மளை த்ரெட்டன் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடும். அப்பையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாப்பிட்றாங்கல்ல, சாப்பிட்றதானே முக்கியம், அதனால நான் கொடுத்துட்றேன்னு. What happens here is the misconnection and the misrelation that you're developing between the food and the screen. நான் அதை எனக்கு இன்னைக்கு நிறைய ஸ்க்ரீன் பார்க்கணுன்னா நான் 4 இட்லி சாப்பிடுவேன். எனக்கு இன்னைக்கு கம்மியாக ஸ்க்ரீன் பார்க்கணும், எனக்கு ஸ்க்ரீனில் அவ்வளோ நீ காமிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் இன்னைக்கு 2 இட்லி சாப்பிடுவேன். ஸோ மை ஹங்கர் இஸ் நாட் டிசைடிங் வாட் ஐ ஹாவ் டு ஈட் ஆர் how much I have to eat. Rather, my visual input. Okay, நான் பார்க்குற ஸ்க்ரீன் டிசைட் பண்ணுது நான் எவ்வளோ சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ imagine what is the relationship you guys are developing between the screen and the food. இதில் இன்னொன்று நான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேன், ஒரு 3 மாத குழந்தைக்கு எப்படி பசிக்குதுன்னு தெரிஞ்சு ஃபீட் பண்ணுறீங்க? How do you feed a 3-month-old? How do you know your child is hungry? அழுவாங்க, உடனே தூக்குவோம், ஃபீட் பண்ணுவோம், கீழே போடுவோம், கரெக்டா? ஸோ த க்ரைங் இஸ் தேர் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் தட் தே ஆர் ஹங்க்ரி. ஒரு 3 மாத குழந்தையே நம்ம ட்ரஸ்ட் பண்ணி பசிச்சா அழுகும், அழுதா நான் கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம். ஆனால் அதே இது 2-3 வயசுக்கு வந்தால் நம்ம அவங்கள நம்ப மாட்டோம். நான் சொல்கிற நேரத்தில் நான் சொல்கிற அளவு நீ சாப்பிடணும். ஹவு ஃபேர் இஸ் தட்? Why are we trusting a 3-month-old and not a 3-year-old? I don't think that is fair. That is not at all fair. நம்ம ஒரு கப் எடுத்துட்டு இந்த அளவு சாப்பிட்டா தான் உன் வயிறு நிறையும்னு எனக்கு தெரியும். நியாயமா? என் வயிறு எவ்வளோ எனக்கு போதும்னு நான் சொன்னாலும் இல்லை நான் அடுத்து உனக்கு பிடிச்ச ஷோ போட்டு தரேன், இன்னும் 4 வா சாப்பிடுன்னு சொல்லுவோம். அது எப்படி ஃபேரு? I don't think that's fair at all. What we are doing to our children is not fair. The day we let them decide. நான் சொல்கிறேன், இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஐயோ அந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, அது பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடும், வீட்டுக்கு வந்து உட்காந்து பார்த்தா தானே தெரியும்னு உங்களுக்கு தோணும். I have a 9-year-old and a 6-year-old.
I know the struggle. It is not at all easy. My children do not eat 4 idlis every day or 3 idlis every day. இன்னைக்கு ஒரு நம்மளை சுற்றி இருக்க மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்படி மெலிஞ்சிருக்கு பிள்ளை, நல்லா ஊட்டினாதான் என்ன, எப்படி தான் வளரும். இதே குரூப் ஆஃப் பீப்புள் உங்கள் குழந்தை ப்ரீ டீன்லேயோ டீன்லேயோ 9 வயசுக்கு அப்புறம் எவ்வளோ குண்டா இருக்கு, பார்த்து கொடுக்க மாட்டேன். ஸோ நோ, we will not do it for the community. If your child is energetic, if your child is happy and not cranky, அந்த ஒரு இட்லியே அதுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட 9 வயசு பொண்ணு ஒரு இட்லி தான் சாப்பிடுவாள், பார்க்க புதுக்குன்னு இருப்பாள். அதே இதே என்னோட பையன் 3 இட்லி குறையாமல் சாப்பிடுவான், பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பான். அதுக்கு எங்கள் அப்பாவே சொல்லுவார், அவனை நீ பார்த்து உன் வேலையை விட்டுட்டு கொஞ்சம் ஊட்டி வளர்த்தீங்கன்னா நல்லா இருப்பான் அப்படிம்பாரு. ஆமாங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவேன். நான் ஊட்டி வளர்க்கலாம், அவன் 3 சாப்பிடுவான், இவன் 1 சாப்பிடுவான், தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? I know he is active, I know he is well, eating well, that is good enough for me. So I don't think we should develop a very wrong relationship between the screen and the meal time. Unnone enna aguna, when they are growing to the pre-teen age, what they do is, எப்போ டிவி ஓடினாலும் எனக்கு கையில் ஏதாவது வேணும். ஸோ இன்ஃபேக்ட் தட் வில் லீட் டு ஒபிசிட்டி. ஸோ ஏன்னா ஸ்க்ரீன் இல்லாமல் அவங்க இருக்கவே போகிறது இல்லையே அந்த வயசில் அவங்க நம்ம பேச்சை கேட்க போகிறது இல்லையே. ஸோ நோ, we do not develop miscommunications in the brain for the child at such young age. Give the food to them. They will eat. Eventually they will eat. May not be next day, may not be in a month, may not be in 2 months, but they will. பசிச்சா சாப்பிடுவாங்க, எங்கெங்க போகிறாங்க. End of the day they will eat. They will not have a choice on that. So don't do that, okay? One impact of screen time on meals. The second impact is speech and language disorder. 10 out of 4 children are getting affected when they are exposed to screen time, prolonged exposure to screen time. 10 out of 7 children are having a delay. அதில் 4 குழந்தைங்களுக்கு இந்த ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிலே இமீடியட்டாக தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் பீடியாட்ரிஷனோ இல்லை உங்கள் ஸ்கூலோ யாராவது பிக்கப் பண்ணி கொடுத்துருவாங்க, we will start intervening with them. அதுவே ஆட்டிசமோட கஷ்டம். ஆட்டிசமில் கூட எப்படியாவது ஒரு ஜாயிண்ட் அட்டென்ஷனை வளர்த்து கொண்டு வந்துடுறோம். எனக்கெல்லாம் ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷர்னால ஒரு டிலே வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு மேலே பார்க்க மாட்டேன். ஏன்னா the amount of effort to get an attention from the child is 10 times more. So no. அதனால இந்த 4 குழந்தைங்க கூட பரவாயில்ல, எப்படியாவது இன்டர்வென்ஷன் ஆரம்பிச்சிடும். அந்த மீதி 3 குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிலெல்லாம் they are amazing. நானே when I work with the school, I would have written it on their reports telling, no, this child is perfectly fine, ready to go to grade 1 அப்படின்லாம் எழுதியிருப்பேன். grade 2ல என்னை கூப்பிடுவாங்க, ரிப்போர்ட்டே எனக்கு காமிச்சு, என்ன சுபா சொன்னீங்க, இப்போ ரொம்ப இன்னட்டென்டிவாக இருக்காங்க, they are very restless in the class, they do not listen அப்படிம்பாங்க. என்னன்னு நான் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பின்னாடி போகும்போது இந்த ஸ்க்ரீன் டைம் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஃபாஸ்ட் மூவிங் இமேஜஸ் தான் இந்த குழந்தைங்க பார்க்குற ப்ரிடாமினண்ட்டான திங்ஸு. கொக்கோ மெலன் ஆகட்டும், சுச்சு டிவியாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, என் குழந்தையோட கண்ணு அந்த ஸ்க்ரீனை விட்டு நகலக்கூடாது. தட் இஸ் த ரிசர்ச் கொக்கோ மெலன் டஸ். ஓகே, கொக்கோ மெலன் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், வேர் நாட் ஒன் சிங்கிள் யூசர் இஸ் அ பேபி, but it has the highest subscriber in Instagram. So என்னோட கண்ணு இங்கிருந்து எடுக்கக்கூடாது. That is the research done by Cocomelon. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைங்க இந்த ஃபாஸ்ட் மூவிங் இமேஜஸை ப்ராசஸ் பண்ணி இந்த கிரேட் 2 கிரேட் 3ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் புக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த புக் அப்படி மூவ் ஆகாதுல்ல. So it is not very interesting like what my brain is too used to processing. So when I am not able to engage myself with the book or the board, I end up disturbing the child who is next to me. I end up walking in the class. I end up craving some attention in the class, so I do some behaviors. No, these kids do not have ADD. These kids are influenced by the screen time that they are exposed back in day. இதில் என்னெல்லாம் நம்ம சொல்லணும்னா, அந்த 1 வயசு குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரொஃபஷனல் மாதிரி, அதில் பாட்டி தாத்தாலாம் வேறு சொல்லுவாங்க, என் பேத்தி எப்படி திருப்புவா தெரியுமா அந்த ஃபோனை அப்படின்னு சொல்லுவாங்க. PhD in smartphone usage மாதிரி. No, that does not make your child any smarter at all. Because when they are scrolling through, நீங்கள் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா பேசிக்காக they will get the phone only from one grandparent or one
யாராவது ஒருத்தவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க, அவங்க ஃபோன் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? யுவர் டிஜிட்டல் இஸ் இன் சச் அ வே தட் இட் வில் ரெக்கமெண்ட். அவங்க ஒரு இதை பார்த்துருப்பாங்கல்ல, பிடிச்ச ஒரு ப்ரொலாங்டு பீரியட், அதை மட்டும்தான் அடுத்தடுத்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபோன் அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்வைப் பண்ண நான் பார்த்த அதே பேட்டர்னில் இருக்கும். தட்ஸ் வை ஒரு தாத்தா இல்லை ஒரு பாட்டியோட ஃபோனையே அந்த குழந்தை கேட்கும். எங்கள் அம்மா அப்பா ஃபோனில் எங்கள் அம்மா அப்பாவும் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க பார்த்த குக்கிங் வீடியோ இடையில வரும். ஆனால் தாத்தா பாட்டி ஃபோனில் அப்படி இல்லை, நான் பார்த்தது தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும்.